ஹாய்டா கண்ணா, உங்கள் ஜெய் சார் சாய் பிரில்லியன்ட் அகாடமிலேருந்து. இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் எல்லாருமே நீட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, எல்லாருமே பேப்பர் செக் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஆன்சர் கீ பார்த்துருப்பீங்க. ஸோ யார் யார் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, இப்போயே பிளான் போட்டுங்க கண்ணா. ஓகே, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கண்ணா, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எவ்வளோ மார்க் வருதோ என்ன ஆகுதோ என்ன இது பண்ணாதீங்க. வாட் நெக்ஸ்ட்டு, அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அதை மட்டும் யோசிங்க. ஓகே, எல்லா குரூப்புமே எல்லா டிகிரியுமே எல்லாம் ஒன்று தாங்கண்ணா. நீ எதை எடுக்கிறியோ அதில் பெஸ்ட்டாக வர்றது என்ன வழி அதை பார்க்கண்ணா. என்னோடய டாட் வந்து அதுதான். ஓகே, ஸோ நீங்கள் என்ன வேணால் படிங்க, என்னோட எல்லாமே நல்ல படிப்பு தான். வெறும் எம்பிபிஎஸ் மட்டும்தான் நல்ல படிப்பாக கிடையாது. ஸோ எம்பிபிஎஸ் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்குதோ ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்து அதுக்கு கீழே என்ன குரூப் இருக்குது, அது என்னென்னா செய்யலாம், என்ன காலேஜில் எது பெஸ்ட்டாக இருக்கோ, எந்த கண்ட்ரியில் நம்ம எங்கே போனால் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கோ, ஸோ வெளிநாட்டில் போய் படிக்கலாமா, எல்லாமே அனலைஸ் பண்ணுங்கள். எல்லாமே அனலைஸ் பண்ணுங்கள். அதோட தோந்து போயிட்டு மனசு நொந்து போயிட்டு உட்காராதீங்க. அடுத்தது என்ன செய்யலாம் அதான் நீங்கள் யோசிக்கணும். இப்போ உங்களுக்கே ரிசல்ட் வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ண அவசியமே கிடையாது. ஓரளவுக்கு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ மார்க் வரப்போகுதுன்னு. ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் கேட்டால் நம்ம ஃப்யூச்சர் என்ன செய்யலாம் பாருங்கள். அது டைம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஜூன் 14 நினைக்கிற ரிசல்ட் அன்றைக்கி. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் முன்னாடியே பிளான் போட்டுச்சுங்க, அடுத்து என்ன பண்ணலாம் அதுக்கு போங்க. ஸோ திடீர்னு வந்து நீ வந்து ரிசல்ட்டை பார்க்க சொன்னால் எல்லாருக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன நடக்க போது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஓகே, யார் யார் என்ன மார்க் கிடைக்க போகுது, எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் என்ன கிடைக்க போகுது, இவ்வளோ கட் ஆஃப் மார்க் நீங்கள் எடுத்திங்கன்னா என்ன போய் சேரலாம், அதெல்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அதே எம்பிபிஎஸ் பண்ணலாமா, இல்லை பிடிஎஸ் பண்ணலாமா, இல்லைன்னா வேறு என்ன இது என்ன பண்ணலாமா, வேறு என்ன சரி எம்பிபி இதை விட்டுட்டு நம்ம வெளியே பண்ணலாமா, பேராமெடிக்கல்லாம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கோர்ஸ் இருக்குண்ணா, புதுசாக வந்துருக்குண்ணா. உண்மையாக சொல்லப்போனால் டீச்சர்ஸுக்கே நிறைய பேருக்கு வந்து தெரிலங்கண்ணா. நிறைய இப்போ பாருங்கன்னா ஃபார்ம் டின்றாங்க, இப்போ அதுவும் டாக்டர் நேம் போட்டுக்கலான்றாங்க. ஸோ உங்கள் பேர் அந்த வீடியோ நான் தனியாக போடலான்னுக்கிறேன், அதனால் நான் அதை பற்றி நிறைய பேசலை. ஸோ ஃபார்ம் டின்னு ஒன்று வந்ததுங்கண்ணா, அதுவும் டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. ஸோ உங்கள் பேர் முன்னாடி டாக்டர் போகலாம். ஸோ கம்மியான காஸ்ட் ப்ரைஸ்லேயோ ஒரு நல்ல காலேஜோ நிறைய பேர் நடத்துகிறாங்க. நல்ல இது இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஓப்பு இருக்குது. ரெண்டாவது ஃபாரினில் போய் நல்லபடியாக செட்டில் ஆகலாம் உங்களுக்கு. எல்லாமே நான் அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் போகிறேங்க. நான் ஃபுல்லாக இது மாதிரி நிறைய நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இது மாதிரி நிறைய மெடிக்கல் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு குரூப் இருக்குது. ஸோ அது மட்டும்தான் கிடையாது, எல்லாரும் போய் படிச்சிங்கன்னா அதுவும் கடைசியாக ஃபெயிலியர் ஆகிடும். எம்பிபிஎஸும் உண்மையாக சொல்லப்போனால் ஃபெயிலியர் ஆயினுது. உண்மையாக சொல்லப்போனால் ஃபெயிலியர் ஆயினுது. உங்களுக்கே தெரியும். இந்திய கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கணுன்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் கூகுள் வேணால் சர்ச் பண்ணுங்கள், நான் சொல்கிறது பொய்யா இருந்தாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. ஸோ டாக்டர் படித்தவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஸோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ செலவு லட்சங்களாக செலவு பண்ணிவிட்டு பேஷண்ட்டே வராமல் இன்கமே வராமல் அந்த லோனை அடைக்கி தான் அவங்க லைஃப் ஃபுல்லாக போகிறது எவ்வளோ பேர் நம்ம பார்த்துக்கிறோம். நான் இதுக்காக சொல்லக்கண்ணா, நீங்கள் படிங்க. உங்கள் அதே டைமில் உங்கள் செல்ஃப் டேலண்ட் ஒன்று இருக்குது. ஸோ உங்களோட ஸ்கில்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு தான் பெரிய பெரிய லெவலில் போகலாம். அதில் தப்புலாம் கிடையாது. இருந்தாலும் எல்லாரும் அதையே போய் முட்டாதீங்க, எல்லாரும் அதையே போய் ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுற வரைக்கும் பண்ணிட்டு இருப்பீங்க. நீட் எக்ஸாம் எழுதுங்க, எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதில் ஃபெயிலியர் ஆச்சு சொல்லிட்டு தப்பான ஒரு முடிவோ தப்பான இது பண்ணாதீங்க. பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்களே கூட உட்கார வச்சு பண்ணுங்கள். தம்பி இது உனக்கு வரலையாப்பா, இது உனக்கு கிடைக்கலையாப்பா, ஒன்று டைம் எடுத்து படிக்கிறீங்களா, 1 இயர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி படிக்கிறீங்களா, எல்லாமே ஒன்று தான். நீங்கள் முடிவு எடுக்கிறாங்க நான் இருக்குது. ஸோ தப்பான முடிவு எடுத்த விட இது எவ்வளோ பரவாயில்லையே, புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த வருஷம் எந்த ஒரு தப்பான ஒரு இது நடக்கக்கூடாது கண்ணா. நீட்டுக்காக யாரும் எதுவுமே நடக்கக்கூடாது கண்ணா. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஏன்னா உயிர் முக்கியம், வேறு ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறது புரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு. ஸோ உயிர் தான் என்ன வேணால் செய்யலாம், என்ன வேணால் பண்ணலாம், எவ்வளோ பெரிய ஆளானவங்களும் ஆளாம். புரியுதா உங்களுக்கு? சரி, ரைட்டு கண்ணா. இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்ம நீட்டுக்கு வந்து சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்ன செய்கிறது, வாட் நெக்ஸ்ட்டு. ஓகே, இது வந்து முழுக்க பிளான் போட்டு எல்லாரும் வந்து திங்க் பண்ணி என்ன வேணால் படிங்க. நான் அதை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள், எல்லாமே முடிவு எடுங்க. நிறைய இப்போ யூடியூப்லாம் என்ன மாதிரி எவ்வளோ பேர் என்னென்னமோ போடுறாங்க, டீட்டெயில்ஸ் போடுறாங்க, எல்லாத்தையும் பாருங்கள். படித்தவங்கிட்ட போய் கேளுங்க, அந்த குரூப்பை படித்தவங்கிட்ட கேளுங்க. இது பண்ணால் பெஸ்ட்டா, இது பண்ணால் உங்களுக்கு ஒர்த்து இருக்குதா, நாளைக்கு ஃபாரின் போய் செட்டில் ஆக முடியுமா, நாளைக்கு நல்ல வேலை கிடைக்குமா. ஸோ எல்லாமே நீங்கள் கேட்டு பண்ணலங்கண்ணா. எல்லாரும் படிக்கணும்னு சொல்லிட்டு படிக்கணும் அவசியம் இல்லைங்கண்ணா. அதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிங்க. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிறைய வாண்ட் இருக்குது, ஆனால் யாருமே படிக்கலை, அது யாருமே அதை எடுக்கலை தொடலை. அது மாதிரி படிச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா.
வாண்டட் இருக்கணும். அதே டைமில் வாண்டட் இல்லாமல் பண்ணாதீங்க. ஒன்று நம்ம ஊரில் இருக்கணும், இல்லை வெளிநாட்டுனா இருக்கணும். மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி வந்து எல்லா குரூப்புமே நம்ம என்ன செய்யணும் சொல்லிட்டு நீட் எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அனலைஸ் பண்ணி வைக்கிறது நல்லது, பெஸ்ட்டு. நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன படிக்கலாம் முடிவு பண்ணி வச்சிருங்கண்ணா. கண்ணா, இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் நீட் எக்ஸாம் இல்லாமல் எம்பிபிஎஸ் மிஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்காக என்னென்ன சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் குரூப் இருக்குது பார்க்க போகிறோம் கண்ணா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நர்சிங் கண்ணா. ஓகே, ரொம்ப வாண்டடான கோர்ஸ் வந்து நர்சிங் கோர்ஸ். நம்ம இந்தியாவுக்கும் தேவை, வெளிநாட்டு ஃபாரினுக்கும் தேவைப்படுறாங்க கண்ணா. ஓகே, உடனே உங்களுக்கு வேலை கிடைக்குன்னா உடனே நீங்கள் வந்து ஜாப்புக்கு போனோன்னா நர்சிங் படிக்கிறது பெஸ்ட்டு கண்ணா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் சொல்லவே தேவையில்லை. இப்போ நிறைய ஃபேமஸ் ஆகின்னு வராங்க எல்லாருமே. ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு என்னெல்லாம் சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க எல்லாமே அவங்ககிட்ட தான் போய் கைட்னஸ் எடுத்துக்கிறாங்க கண்ணா. ஸோ இன்றைக்கி ரொம்ப வாண்டட் வந்து உங்களுக்கு நியூட்ரிஷனுக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நியூட்ரிஷனும் படிங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்போ எடுத்து படிக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு வாண்டட் இருக்குது. தனியாக நீங்கள் கிளினிக் கூட ஓப்பன் பண்ணி லைசன்ஸ் வாங்கணுன்றாங்க. அது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு தனியாக ஆஃபீஸ் மாதிரி கூட போட்டு உக்காந்துலாங்கண்ணா. ஸோ நல்லா சம்பாதிக்கலாம். ஓகே, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மசி சொல்லவே தேவையில்லை. ஃபார்மசி வந்து பார்த்தீங்கன்னா மருந்து இல்லாமல் டாக்டர் இல்லை, டாக்டர் இல்லாமல் மருந்து இல்லை, பேஷண்ட்டு கிடையாது. ஸோ அதனால் வந்து அவங்க 2 பேருமே இருந்தால் தான் இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, டாக்டர் எல்லாமே ஃபார்மசி வச்சுக்கிறாங்க. என்ன ரீசன்னா அது நிறைய லாபம் வருது, அது அவங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அது அத்தக்கதை அது பிஸ்னஸாக பார்த்தா அது ஓகே. ஸோ இப்போ அந்த ஃபார்மசி வந்து பிஃபார்ம், எம்ஃபார்ம், அது மாதிரி வந்து டாக்டர் ஆஃப் ஃபார்மசின்னு சொல்லி இப்போ டாப்பஸ்ட்டு புது டிகிரி உள்ளே வந்ததுக்கண்ணா. ஸோ டாக்டர் அது வந்து 6 இயர்ஸ் கோர்ஸு. அதை பற்றி உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் அப்புறம் ஒரு தனி வீடியோ போகிறேங்கண்ணா. ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள், யாரெல்லாம் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் போடலான்னு இருக்கிறேங்கண்ணா. அப்புறம் பார்த்தா ஃபாரன்ஸ்டிக்ஸ் சயின்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களோட இது யூஸு நிறைய தேவைப்படுதுக்கண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கவுன்சிலிங் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, டிவியில் எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க. இந்த பசங்களுக்காகவே அவங்க நிறைய ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ உங்கள் பசங்களுக்கே கவுன்சிலிங் தேவைப்படும். எல்லா ஸ்டூடெண்ட் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் ஃபீலிங்கில் இருக்கிறாங்க, அது மாதிரி ஆளுங்களுக்கு கவுன்சிலிங் இப்போ எடுத்துக்கிறாங்க. பணக்காரன் ரொம்ப ப்ரெஷர் டென்ஷனில் இருக்கிறவங்க கூட கவுன்சிலிங் எடுத்துக்கிறான். ஸோ இன்றைக்கி அவங்களோட ஒர்க்கும் இன்றைக்கி நம்பர் 1 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ பயாலஜின்னு ஒன்று இருக்குது கண்ணா. ஓகே, மைக்ரோ பயாலஜிலாம் சொல்லவே தேவையில்லை, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச குரூப் தான் உங்களுக்கு. ஸோ அதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லான இது தான். அது பயோடெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது கண்ணா, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச குரூப் தான். ஓகே, பயோ சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க கண்ணா. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூட்டு வலி, இந்த கால் வலி, இப்போ வயசானவங்களுக்குலாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸோ அவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நல்ல குரூப் தான். உண்மையாக சொல்லப்போனால் டாக்டர் லெவலில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு இது இன்கம் ஏர்ன் பண்ணலாம், ஓரளவுக்கு நல்ல ஒரு செட்டில். வெளிநாட்டில் ஃபாரினுக்கு போனீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாரினுக்கும் நல்லா வாண்டடு, நம்ம இதுலேயும் நல்லா வாண்டடுக்கண்ணா. நீங்கள் மற்றது போய் படிக்கிறத விட இது எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ பெஸ்ட்டு. நீட்டு கிடைக்கல, நீட்டு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கள நொந்து போகாதீங்க, அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது. ஓகே, அது மாதிரி அவங்களுக்காக தான் இந்த இவ்வளோ குரூப் இருக்குது. இது வந்து நான் சொன்னது கொஞ்சம் ஒரு ஊர்க்கா. உண்மையாக சொல்லப்போனால் பெரிய கடலே இருக்குக்கண்ணா. ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் கண்ணா. எல்லாம் நல்லா படிங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருங்க. வாழ்க்கையில் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதுதான் உங்கள் தலையெழுத்தில் எழுதிட்டாங்க. நீ என்ன ஆக போகிறேன்னு உங்கள் தலையெழுத்தில் உங்கள் தலையில் ஏற்றிட்டான் ஆண்டவள், கடவுள், ஏதோ ஒரு கடவுள் உங்களுக்கு ஏற்றிட்டான். நீங்கள் இதுதான் ஆக போகிற முடிவு பண்ணிட்டான். ஸோ அதுதான் நீங்கள் ஆக போகிறீங்க. நீங்கள் என்ன போய் முட்டுனா கூட உங்களுக்கு என்ன சேருமோ, உங்களுக்கு என்ன போஸ்டிங் கிடைக்கணுமோ, என்ன வேலைக்கு நீங்கள் போக போகிறீங்க, யார் வீட்டு சாப்பாடு சாப்பிட போகிறீங்க, கடவுள் ஏற்றிட்டான், அதில் மாற்ற முடியாது. ஓகே, அதெல்லாம் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் கண்ணா.